சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த வாரம் ஒரு ரொம்ப ஹாட்டான நியூஸ். அதாவது கடந்த வாரம் இவர் என்னென்ன அப்டேட்டில் இருக்கிறாரு அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. நான் பேச போகிறது விஜய் அவர்களை பற்றி தான். இவருடைய ஒவ்வொரு விஷயங்களுமே இவர் என்ன பேசினாலுமே அது பிரச்சனைக்குள்ளே ஆக்கிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலி ஒரு பக்கம் பிரச்சனை, என்னமோ ஜல்லிக்கட்டுக்கான காப்பிரைட்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை. என்னதான் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு தலைவனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயமா தான் இப்போ பார்க்கப்படுது. ஆனால் இது இவருக்கு நடந்தது தான் ஒரு பேராபத்தாக பார்க்கப்படுது. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான இமேஜ் அவருக்கு இருக்குது. முக்கியமாக பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. அம்மா மகனாகவும், ஒரு அக்கா தம்பியாகவும், ஒரு சிறு வயது பெண் அண்ணனாகவும் தான் அவரை பார்க்குறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜ் விஜய்க்கு இல்லை. டோட்டலாகவே தன் குடும்பத்தில் ஒரு சகோதரனா, மகனா, அண்ணனாக பார்க்குற வழக்கம் எல்லா பெண்களுக்குமே இருக்குது. அப்போ அந்த அண்ணன் குடும்ப வாழ்க்கையிலையும் நேர்மையாக நல்லா அன்பாக இருக்கணும், மனைவியை ரொம்ப நேசிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது இயல்பு தான். பட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இயல்பான குடும்ப வருத்தங்கள் இருக்கும். அதன் காரணமாக பிரிவை நோக்கி போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவங்க புரிஞ்சிட்ருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கிட்டா கூட, விஜய் மீது இருக்கிற கண்மூடித்தனமான அன்பின் காரணமாக ஏற்றுக்கிட்டா கூட, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் விஜய் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பதையும் இங்கே நம்ம பார்க்க முடியுது. பல பேர் வெளிப்படையாக அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் ஒரு பெரிய கோலை நோக்கி போயிட்டுருக்கார். இப்போ ஆட்சி அதிகாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். பல்லாயிரம் கோடிகளை இறைச்சா கூட அது கிடைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி விஜய் கிடச்சிருக்கு. அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவருக்கு. நம்ம பார்க்குறோம், பல கட்சி மீட்டிங்களை பார்க்குறோம், பணத்தை வாரி இறைக்கிறாங்க. வர்ற கூட்டம் மேடையில் ஒன்று பேசிகிட்டு இருப்பார், இவங்க தனியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அல்லது வேறு எங்கேயோ சிந்தனை இருக்கும். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ முழுக்க முழுக்க விஜய் என்ன பேசினாலும் அதுக்கு வரிக்கு வரி கைத்தட்டி ரசிக்கிற ஒரு கூட்டம்னா, அப்போ எந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நோக்கி போகிறவர் தன்னுடைய கோலை ஏன் வேறு பார்வை செலுத்துகிறாருங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஆக்சுவலாக அவருக்கு ஒரு காதல் இருக்குது, அது ஒரு நடிகை கூட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சங்கீதா சொல்கிறாங்க. அவங்க அந்த நோட்டீஸில் குறிப்பிடுகிற பல விஷயங்கள் உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தனக்கு ஒரு பெரிய அடக்குமுறை அவர் ஏற்படுத்துனதெல்லாம் கூட அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது, அடிக்கடி அவங்க வெளிநாடு போகிறாங்க, அந்த புகைப்படங்களை அந்த நடிகை வெளியிடுறாங்க, அதை கூட அவர் கண்டிக்க மாட்டேங்கிறாரு. இதன் காரணமாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அவமரியாதை ஏற்படுது பொது சமூகத்தில். அவங்க வெளியில் நிம்மதியாக போக முடியல, வர முடியல, ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு தாயின் கருணையோடு தான் பார்க்கணும். சும்மா எல்லா நேரமும் நம்ம விஜய் கொண்டாடிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களில் நம்ம கட்டாயமாக குறைகளை சுட்டி காட்டி தான் ஆகணும். நான் அப்படி தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது விஜய் செய்தாலும் தவறு தான். அப்போ இன்றைக்கி பல பேர் ஒரு சமூகத்தில் நம்ம முக்கியமான நபராக இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. நமக்குன்னு தனி அபிலாஷைகள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு நாம் சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும். விஜய் அந்த இடத்திலிருந்து சற்று சறுக்கி இருக்கிறாருங்கிறது என்னுடைய கவலை, ஏமாற்றம். ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இது எதை நோக்கி போகும் தெரியல. இதை அரசியலாக்குகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நீதிமன்றத்தில் ஒருத்தங்க மனு கொடுக்குறாங்க, எவ்வளோ டைவர்ஸ் வழக்கு நம்ம இங்கே பார்க்குறோம். ஆமாம். ஆனால் எந்த வழக்கினுடைய விவரமும் வெளியில் வந்ததே கிடையாது. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த வழக்கறிஞருக்கும் நீதிபதிக்கும் தான் தெரியும், அவங்க 2 பேருக்கும் தெரியும். எப்படி வெளியில் வருது இவ்வளோ டீட்டெயிலாக? அந்த மனுவே எப்படி வெளியில் வருது? அப்போ இதுக்கு பின்னால் யார் வேலை செய்கிறா? விஜயினுடைய இமேஜை குலைப்பதற்கு என்னென்ன விஷயங்களை இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது விஜய் இன்னும் கவனமாக இருந்திருக்கணுங்கிறது ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது, ஒரு நடிகை அவங்க இப்போ அவங்களுக்கு அவங்க உள்ளபடியே மனப்பூர்வமாக அவரை லவ் பண்ணலாம், இவர் அவங்கள லவ் பண்ணலாம். என்ன இருந்தாலும் நாம் விரும்புகிற ஒருத்தர் இன்றைக்கி வேற ஒரு லட்சியத்தோடு போயிட்டுருக்காரு.
நாம் அவருக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணுமா வேணாம்? நினைக்கணும். அது இல்லையே. ம். இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் எங்கேயோ போகிறாங்க, பர்சனல் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆனால் மனைவிக்கு தெரியாமல் இருப்பதுங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஹர்ட் ஆகிறாருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். சரி ரைட்டு, வெளிநாடு போகிறீங்க, அந்த ஃபோட்டோவை அவங்க போடும்போது இன்ஸ்டாவில் நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க? கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. கண்டிப்பாக. இல்லைம்மா, இது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கே இது ஒரு பெரிய இடையூறாக மாறும். இதை வச்சுட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய அரசியல் பண்ணுவாங்க. இதை நீ பண்ணாதன்னு தானே சொல்லணும். அப்போ எல்லாத்தையும் நான் சகிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றுதில்லை. ஸோ அதைத்தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். இது அவருக்கு புரியாமல் செய்கிறாரா, புரியாமல் செஞ்சாருன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வயசு அது ஒன்றும் அறியாத வயசெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாம் தெரிந்து இப்படி ஒரு ரிஸ்க் அவர் எடுக்கிறாருன்னா உள்ளபடியே விஜய் மீது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஓகே. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் அதாவது ஒரு தாய்க்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்குமோ, குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ அந்த பகுதியிலேருந்து நீங்கள் அது சில விஷயத்த சொல்லிட்டீங்க. ஆனால் ரசிகர்கள் மத்தியிலேருந்து சில கேள்விகள்லாம் சமூக ஊடகங்கள்லாம் கேட்குறாங்க. அதாவது என்னன்னாக்கும், ஒரு விஷயங்களில் அந்த நடிகையாக இருக்கட்டும், பல நடிகைகளோடு அதை சேர்த்து வச்சு ஆரம்பத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. இதுவும் அந்த மாதிரியான ஒரு பொய் புரட்டுகளாக தான் இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய அண்ணன் அப்படி கிடையாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி கிட்டத்தட்ட இவங்க வழக்கு கொடுத்த நாட்கள்லேருந்து இதுக்கு முன்பு வரையும் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி கடந்த நாட்களில் என்ன நடந்தது, கடந்த மாதங்களில் என்ன நடந்தது, ஸோ அந்த புகைப்படங்கள்லாம் கூட சில விஷயங்களில் வெளியிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தது, இந்தந்த மாதங்களில் இப்படியெல்லாம் இருந்தது, அவர் இந்த விழாக்களுக்கு போனார் அப்படின்ட்டு. ஓகே, அது எல்லாமே ஒரு சமூக சிந்தனையாகவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இவங்க இன்றைக்கி ஒரு சில முக்கிய கட்சி பிரமுகர்களோட சங்கீதா அவர்கள் அவங்களுடைய முக்கியமான விழாக்களுக்கு போன ஒரு புகைப்படங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இது ஒரு அரசியல் சதித்திட்டமாக இருக்கும் அப்படின்றதையும் இதை ஒரு டேக் பண்ணி சில விஷயங்கள்லாம் போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்க திமுகவை சார்ந்த ஒருத்தர் கலைஞருடைய நெருங்கிய உறவினருடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த புகைப்படங்கள்லாம் வெளியிடுறாங்க. ஒருவேளை அவங்க திமுக குடும்பத்திற்கும் ரொம்ப நெருக்கமானவராக கூட இருக்கட்டும். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லலைல்ல. இப்போ மகனோ மகளோ அவங்களோட இல்லைல்ல, விஜய் கூட இல்லை. அவங்க நம்ம அவங்கள சேர்ந்து பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. கடைசியாக மாஸ்டர் நிகழ்ச்சிக்கு அவங்க வந்ததா நினைவு. அதுக்கப்புறம் அவங்க எந்த நிகழ்ச்சிக்குமே குடும்பத்தோடு கலந்துக்கிட்டதில்லை. அப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கட்சி இப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்குமே தவிர இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்காது. கட்டாயமாக இந்த கட்சிகள் எதிர்க்கட்சிகள் சந்தர்ப்பம் பார்த்து இவர் அடிக்குது. அதற்கு பின்னால் ஒரு பெரிய கட்சியினுடைய அஜெண்டா இருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சங்கீதாவை பொறுத்தளவுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கிரியேட் பண்ணலை. அது இருக்குது. அவங்க அந்த துக்க நிகழ்வுக்கு போனதுங்கிறது அவங்களுடைய பர்சனலாக இருக்கலாம். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு கூட இருக்கலாம். ஆனால் அதற்காக உருவாக்கப்பட்டதான்னா இல்லை, இருக்குது. ஓகே சம்பவம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே ஓகே. அதாவது என்னதான் இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கொள்கைகள் வேறு வேறு இருக்கும் பொழுது நம்ம அதை சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி தானே? இல்லை, கொள்கைகளுக்கே நான் போகலை. ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு டெத்து நடக்குதுன்னா விசாரிக்கிறதுக்கு போகிறது தப்பு இல்லை. அவங்க சொல்லி இது நடந்துருச்சான்னா இல்லை. ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அவங்க தனியாக வழக்கு தொடுத்துருக்காங்க. அது போன மாதம் தொடுக்கப்பட்ட வழக்கு. இந்த மாதம் அது வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது தான் நம்ம கேள்வி. இப்போ நீதிமன்றத்துலேருந்து விஜய்க்கு ஒரு நோட்டீஸ் போகும், சங்கீதாவுக்கு ஒரு நோட்டீஸ் போகும், ஒரு டேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கம்பாங்க. இவங்க அங்கே போய் ஆஜராகணும். அதுதான் நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்திலலாம். ஆமாம் ஆமாம். மியூச்சுவல் டைவர்ஸ்னால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷும் மியூச்சுவல் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பெரிய பரபரப்பெல்லாம் இல்லை. ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க அமைதியாயிட்டாங்க. பட் இது டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க, அங்கே உட்காந்து மீண்டும் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப அமைதியாக அமிக்கபுளாக நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஊடகங்கள் வெளியிட்டது யார், இவ்வளோ பரபரப்பான செய்தியாக மாற்றினது யாருங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இப்போது இதை தொடர்ந்து கடந்த வாரங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம், ஜூலி கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் போராடினாங்க. அதில் ஜூலின்ற ஒரு பெண் ஒரு தனித்துவமாக தெரிஞ்சாங்க. அப்புறம் அவங்களுக்கான வாழ்வாதாரம் அந்த சில விஷயங்கள்லாம் அது மூலமாக விளம்பரப்படுத்தப்பட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போது
அவர் சொன்ன கதை வேற, அந்த கதைக்குள்ள இருக்க அந்த கற்பனை கதைக்குள்ளற இந்த இவங்களுடைய காப்பிரைட்ஸ் எப்படி வந்தது? இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது? இல்லைங்க, இப்போ அரசியல் தலைவர்கள் மேடையில் பேசும்போது 1000 கதைகளை சொல்லுவாங்க. அந்த கதைகளெல்லாம் நிஜம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு வாதத்தை பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள், கலைஞர் வந்து புறநானூறுலேருந்து கதை சொல்லுவார். அவருடைய பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீரன் இறந்து கிடக்கிறான். இல்லை ஒரு வீரன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, ஒருத்தன் ஈட்டியோடு அவனை குத்த வர்றான். அப்போ என்னடா ஆயுதமே இல்லையேன்னு பார்க்கும்போது தன் மார்பில் ஏற்கனவே ஒருத்தன் குத்துன ஆயுதம் இருக்குது, உடனே பிடுங்கி அவனை குத்துனாங்கிறது திருக்குறளில் வர்றதை கலைஞர் சொல்கிறார். திருக்குறளில் வருது, புறநானூரில் வருது, இந்த கதைகள்லாம் கலைஞர் பேசுகிறாரு. எவனாவது கத்தி எடுத்து மாற்றி மாற்றி குத்திட்டு இருந்தானா என்ன? அது ஒரு கதை, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கதையை அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் கதையாக தானே பார்க்கணும். என்ன எல்லாமே ஜல்லிக்கட்டு அடக்க போகிறவங்க எல்லாமே குழந்தைகளாக போகிறாங்க. எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த ஏஜுக்கு அண்டர் ஏஜில் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்கான உடல் தகுதியை பார்ப்பாங்க. சும்மா வந்து யாரையும் அவங்க வந்து ஜல்லிக்கட்டில் இறக்குறது இல்லை. இன்னொன்று வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையே ரோட்டில் வருதுன்னு வைங்களேன், அந்த காளையினுடைய உரிமையாளர் கையில் ஒரு கயிறை பிடிச்சிட்டு தான் வருவார். சும்மா அப்படி ரோட்டில் அவுத்து விட்ற மாட்டார். இதெல்லாம் அப்படி அவுத்து விட்டுருந்தா மதுரையிலே பல பேர் ரோட்டில் அடிபட்டு செத்து போயிருப்பாங்க, முட்டுப்பட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரோட்டில் ஒரு பெரிய காளை வந்துருமா, சின்ன பையன் வந்து விஜய் சொல்லிட்டாரேன்னு 2 புல்லுக்கட்டை கொண்டு போய் நீட்டுவானா, அந்த காளை மாடு உன்னை குத்தி கொண்டுடுமா? என்னத்துக்கு இந்த கற்பனை? பொண்ணுக்கு வந்து ஒரு வேளை திமுகவுக்கு ஆதரவாக பேசணுங்கிற எண்ணம் இருந்தால் நேராக அறிவாலயத்துக்கு போய் கட்சியில் சேர்ந்துட்டு தாராளமாக பேச வேண்டியது தானே. யார் வேணாங்கிற? அப்போ நான் ரொம்ப நடுத்தரமான ஒரு பெண், எனக்கு இப்படி தோணிடுச்சு அப்படின்னு பேசுகிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணும் பொழுது அதுக்கு விஜய் என்ன பண்ணுவார்? ஆமாம், விஜயா வந்து போய் ஜூலியை திட்டுங்கன்னு எல்லாரும் அனுப்பிச்சி விட்டார். விஜய் மீது இருக்கிற அன்பின் காரணமாக எல்லாரும் வந்து அந்த பொண்ணை திட்டுறாங்க. விஜய் சார், நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன திட்டுங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் விட்ருங்கன்ட்டு விஜய் பேசின மாதிரியே விஜய் சிஎம்க்கு ஒரு வீடியோ போட்டார்ல, அதே மாதிரியே இவங்க ஒன்று போடுறாங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா? அன்றைக்கி இந்த கரூர் சம்பவமும் இன்றைக்கி விஜய்க்காக மொத்த பேரும் ஜூலியை திட்டுறதும் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ சும்மா இதை பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக ஒன்று பேசுகிறது இருக்குல்ல, அதுதான் அந்த பெண் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். இவ்வளோ நேரம் பேசுகிறதே அதிகம். ஓகே. அது இல்லாமல் விஜய் அவர்களுடைய பிஆர் டீம் கூட ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. அது நீங்கள் கேட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாவில். பட் இது எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த கால்குலேஷனில் எங்கேயோ இடிக்குதுன்ற மாதிரி தான் ஒரு ஒரு இல்லைங்க, அந்த ஆடியோவே போலியானது. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ ஏஐ இருக்குது, எல்லார் கையிலையும் கூகுள் இருக்குது. கூகுள் ஏஐன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் அதில் போய் 2 பேர் பேசுகிற மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு இதை ஆடியோ ஃபைலாக மாற்றி கொடு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 2 பேர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ஃபைல் அது கொடுக்கும். அவ்வளோதான். இது உருவாக்குறதுங்கிறது 5 நிமிஷத்து வேலை. அப்படி தான் ஒன்று உருவாக்கி சோஷியல் மீடியாவில் இறக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா ஐடி விங், திமுகவுடைய ஐடி விங் வந்து விஜய் எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படி வர்ற ஏஐ இதுதான், ஆடியோ தான் அது. அது இல்லாமல் வந்து விஜய் பேசுனதா ஒன்று கொஞ்ச நாள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துச்சு. தள்ளி நின்று மூக்கை துடைத்து கொள்ள வேண்டும், கண்ணீரை துடைத்து கொள்ள வேண்டும், திரும்ப வந்து அந்த பேப்பரை கையில் எடுக்க வேண்டும்லாம் அதில் போட்டிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் நீ முத நாள் வழி இல்லாத? சரி, உள்ளபடியே வந்து உனக்கு பெரிய ஐடி, நீ வந்து பெரிய புலனாய்வு புலி தான் நீங்கள்லாம், இந்த பேப்பர்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க விஜய்கிட்ட இருந்துன்னா முத நாளே ரிலீஸ் பண்ணலாம்னா நாளைக்கு விஜய் இதுதான் பேச போகிறாருன்னு. இப்போ விஜய் பேசின ஆடியோ இருக்குல்ல, இது அப்படியே நீங்கள் தூக்கி ஏஐயில் போட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிச்சிங்கன்னா அப்படியே டைப் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு. அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஏஐ. இதை உண்மைன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், விஜய் வந்து எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. எழுதி வச்சுட்டு படித்தா கூட தப்பு இல்லை. அதில் வந்து மூக்க சிந்துறதெல்லாம் எழுதிருக்கு, அதெல்லாம் அவர் செய்கிறாரு. ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்குன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏஐயில் உருவாக்கப்பட்டது. ஓகே, இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, டேரிங்காக எதுங்க, அதுதான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி சைடில் வந்து அவரை அசிங்கப்படுத்தி அவரை, அது வந்து தேவையில்லாத வேலை. புரியுது. அதைத்தான் இன்றைக்கி பல ஐடி விங்குகள் செஞ்சுட்டு. ஓகே. இல்லை, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாருன்றதை காட்டிலும், அதாவது ஒரு 7 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய படம் அது, அதில் போய் ஒரு 4 பேர் உட்காந்து நீங்கள் பாட்டு முடிவு எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு நல்லதே இல்லை. ஒரு அந்த 7 கோடி மக்களுக்கும் அது ஒரு
ரசிக்கிற திறமை இருக்குது, அவங்க படம் பார்த்து அவங்க ஒரு விஷயங்கள் கொண்டாட வேண்டியதை இப்படி கெடுக்குறீங்களே அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை விஷாலும் விஜயும் ஒரு நல்ல நட்புறவை மெயின்டைன் பண்ணுறாங்களா?